ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரைடர் முகி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் நிறைய பேர் கேட்டிருந்தால, அதாவது என்ன பேசலாம் அப்படின்ட்டு டெய்லி வீட்டில் இருக்கிறதால, அப்புறம் அவருக்கு கொடுத்த ஒரு ஐடியா தான் என்னன்னா, ரைடிங் கேஸ் பற்றி வீடியோ கேட்டிருந்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ரைடிங் கேஸ் ப்ளஸ் என்ன மாதிரி ரைடிங் கேஸில் நீங்கள் வந்து போகும்போது யூஸ் பண்ணலாம், அது எப்பப்போ வாங்கலான்ற அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைடிங் கேஸ் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நீ எந்த ரைடு போகிறதா இருந்தாலுமே ரைடிங் கேஸ் பக்காவாக க்ளவுஸ் ஆகட்டும், ஹெல்மெட் ஆகட்டும், ஜாக்கெட் எல்லாமே நீங்கள் வந்து ஷூஸ் எல்லாமே போட்டு பக்கா சேஃப்டியாக தான் போகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹைவேஸில் போவோம், நிறைய வண்டிகள் வரும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணுவோம், அதாவது கீழே விழுந்தா சேஃப்டி ஃபுல்லாக, அதுக்காக தான் வந்துட்டு ரைடிங் கேஸ் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ரைடிங் கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே ஃபுல்லாக எல்லாம் வாங்கிடுமா கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக ஒரு ரைடிங் போகிற ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க, டெய்லி நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் போகிறீங்கன்னா நல்ல விஷயம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு எல்லா கியர்ஸும் மொத்தம் வாங்கினப்பறம் தான் ரைடிங் போகணும்னு திங்க் பண்ணாங்க. நானுமே அப்படி போகல, ஃபஸ்ட்டு கேஷுவலாக நார்மலாக போனது தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக வாங்க ஆரம்பிச்சேன். அது எதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதாவது வாங்குறேன்ற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேஃப்டி வைஸ் ரைடிங் கேர்ஸ்னால் வந்துட்டு ரைடிங் கேர்ஸாக ஹெல்மெட் தான். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் வந்து ரைடு போனாலும் சரி, எங்கே ட்ராவல் நீங்கள் வந்து பைக்கில் போகிறதா இருந்தால் ஹெல்மெட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா SMK ஹெல்மெட்டு இதான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் வாங்க வேண்டியது ஹெல்மெட் இருந்தாலும் நீங்கள் ரைடு போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அசிஸ்டாக வாங்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் வந்து டபுள் வைசர். கொஞ்சம் பார்க்கலாம், இது வந்துட்டு 2 வைசர் இருக்க ஹெல்மெட் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்று பிளாக் வைசர், ஒன்று நார்மல் வைசர். அதாவது பகலை வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டுமே இந்த வைசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு கிளியரான விஷயம் கிடைக்குது. அப்புறம் நார்மல் வைசர், இதில் வந்துட்டு ஆன்டி ஃபாக் இருக்குது, அந்த ஸ்பெஷல் கூட இருக்குது. இதோட காஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 4200 ஆச்சு இந்த காஸ்ட்டு. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணும் இல்லை, மினிமம் 1000லேருந்தே ஒரு நல்ல ஹெல்மெட் கிடைக்குது. ஹெல்மெட் காஸ்ட் வந்துட்டு 1000லேருந்தே வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் சொன்னால. அதாவது எப்படி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுங்கன்னா, உங்கள் வண்டியோட காஸ்ட் பாருங்கள், உங்கள் பைக்கோட காஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோத்துக்குன்னு, அதாவது ஒரு பைக்கை வந்து 1 லாக்னா அதில் 5%, 2 லாக்னா அதில் 5%, அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு பைக்கை நீங்கள் எவ்வளோ சேஃப்டியாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கார்டெல்லாம் போட்டு நீங்கள் பைக் எவ்வளோ சேஃப்டியாக பார்க்கலாம், அதே மாதிரி உங்கள் சேஃப்டி பார்க்குறதே ஹெல்மெட் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது மாதிரி தான் இதில் அது வாங்குறது வந்துட்டு காஸ்ட்டை விட நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது அதோட சர்டிஃபைடு ISI, அப்புறமா இது வந்துட்டு ECE, தென் டாட், இது மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. ISI வந்து வாங்குறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பெரியஸ்ன்னு இல்லை. ஏன்னா வந்துட்டு சிம்பிளாகவே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க ISIயில். தென் வந்துட்டு அது மினிமம் தான் செக் பண்ணுவாங்க எவ்வளோ சேஃப்டி வைஸ்ட்டு. அதுக்கு அடுத்த கையில் டாட் இருக்குது. அப்புறம் வந்து ECE கொஞ்சம் வாங்க. ECE வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி வரும். இந்த ஹெல்மெட் SMK இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ECE சர்டிஃபிகேட் பண்ண ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நல்ல சர்டிஃபிகேட்டான ஹெல்மெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா குவாலிட்டி வைஸ் அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்து அப்புறமா இன்னொன்று நீங்கள் சைஸ் வந்து கரெக்டாக பார்த்துவாங்க. அதாவது என்னோட ஃபேஸுக்கு வந்துட்டு எவ்வளோ சின்ன ஹெல்மெட், பெருசு ஹெல்மெட் போட்டால் டைட்டாக தான் இருக்கும். அதாவது உங்கள் ஃபேஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து சைஸ் இருக்குது பார்த்துட்டு டைட்டாக இருக்கும் வாங்க. அதாவது இந்த 2 பக்கம் உங்களுக்கு வந்து ஃபுல் அந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஏன்னா எப்படியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 1 வீக்லேயே அது வந்து லூஸ் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக வாங்க. தென் ஆல்சோ ஹெல்மெட் போட்டு யூஸ் பண்ணும்போது சும்மா ஹெல்மெட் மட்டும் போடாமல் சின் ஸ்டாப் கூட வந்து லாக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா, சேஃப்டிக்கு. ஹெல்மெட் பார்த்த அப்புறமா அப்புறம் இன்னொரு ஃபஸ்ட் விஷயம் பார்த்தா வந்துட்டு ரைடிங் க்ளவுஸ். இதில் வந்துட்டு 2 டைப் வரும். அதாவது உங்களுக்கு ஷார்ட்டாக வந்துட்டு இந்த அளவு வரக்கூடிய க்ளவுஸ் வரும். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் லெங்க்த்தாக வர மாதிரி வரும். அதிலே வந்துட்டு லெதர் டைப் இருக்குது. இது கொஞ்சம் நார்மலான டைப் தான், கொஞ்சம் லோக்கல் பிராண்டு தான் இது. நீங்கள் கொஞ்சம் மீடியமான பிராண்டாக சூஸ் பண்ணணும்னா ப்ரோ பைக்கர் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆவரேஜ் ரேட்டாக 5600 ஆகும். இதுவுமே அதே ரேட்டு தான், சேம் அந்தளவு குவாலிட்டி இருக்கும். நம்ம ரைடிங் க்ளவுஸ் எதுக்காக யூஸ் பண்ணி கேட்டால் வந்துட்டு ஒரு சேஃப்டி வைஸ், அப்புறம் வந்து விண்ட் பிளாஸ்ட், நம்ம வந்து ஓவர் ஸ்பீடில் போகும்போது விண்ட் பிளாஸ்ட் ஆகி கொஞ்சம் ஹேண்ட் கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்துட்டு கீழே விழும்போது இந்த நீஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடிப்படாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீ விடும்போது அது மாதிரி இப்படி தான் கை வைப்பீங்க. கை வைக்கும்போது இந்த பிளேஸ் பாருங்கள், இதில் ஒரு கிரிப் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இந்த இடம் சேஃப்டி ஆகும். நானே வந்துட்டு என்ன சொல்கிறது, முன்னாடியெல்லாம் வந்துட்டு ரைடிங் போகாமல் வந்து நிறைய வாட்டி பைக்லேருந்து கற்றுக்கிட்ட டைம்லலாம் விழுந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுருக்கும். எப்போவுமே இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக அடிப்படும். ஸோ இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு விழுந்ததில்லை, பட் விழுந்தால் கூட சேஃப்டியாக இருக்கும். க்ளவுஸுக்கு தான் டேமேஜ் ஆகும் தவிர கைக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது, சேஃப்டியாக இருக்கும். ஸோ வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். க்ளவுஸ்லேயே பார்த்தா வந்துட்டு ஃபுல் ஃபிங்கர் உள்ளது வாங்க, ஆஃப் ஃபிங்கர் வரும், அதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். வந்து ஜிம் யூஸுக்கு தான் மேக்ஸிமம் அந்த ஆஃப் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைடிங் க்ளவுஸில் இந்த ஆஃப் யூஸ் பண்ணிங்கன்னா சேஃப்டி வந்து இதுக்கு மட்டும் வேணால் சேஃப்டி இருக்கும். ஃபிங்கர் அடிபடுச்சு கண்டிப்பாக அடிபடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த சைஸ் வர க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். தென் ஆல்சோ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஃபோன் டச் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த க்ளவுஸ் 2 ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரில் வந்துட்டு இந்த டச் சென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது உள்ளது வாங்கணுமா வேண்டாமா கேட்டால், நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது இது, இந்த ஆப்ஷன் இல்லாத வாங்கினேன். பட் 2வது வாங்கினது இது இருக்கிறத வாங்கினேன். பட் 2மே டோட்டல் வேஸ்ட் தான். சார் 2மே இல்லை, இது உள்ளது வேஸ்ட். ஏன்னா வந்துட்டு நான் யூஸ் பண்ணி எதுக்காகனா, நம்ம ஃபோன் வந்து மேப் யூஸ் பண்ணி பைக்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டச் பண்ணுறதோ இல்லை ஃபோன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறதுக்காக வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது வாங்கிட்டு 1 வீக் தான் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதில் டாட்டாக இருக்குல்ல, ஸோ இந்த டாட் வந்துட்டு இதில் வந்து ரொம்ப இம்ப்ரெஷன் மாதிரி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டச்சில் ஒர்க் ஆகாது, வேஸ்ட்டு தான் இது. அது வந்துட்டு கொஞ்சம் வேணால் நீங்கள் வேறு குவாலிட்டியில் எப்படின்னு தெரியல எனக்கு, அது கொஞ்சம் பார்த்து வாங்கிங்க, ஓகேவா. தென் க்ளவுஸ் முடிச்ச அப்புறமா இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹெல்மெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு க்ளவுஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரே கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். தென் வந்துட்டு ஷூஸ் வந்துருங்க, ஓகேவா. தென் க்ளவுஸ் முடிச்சோம்னா ஷூ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னு சொன்னேன்னா, ஷூ தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக நிறைய பேர் என்னென்னா, அதாவது நம்ம ரோட்டில் ஓட்டுற
ரஃபாக ஓட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செப்பல் போட்டு ஓட்டுவாங்க. பட் ரைடிங் நீங்கள் ப்ரொஃபஷனல் இறங்கிட்டீங்கன்னா செப்பல் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஷூஸ் தான் யூஸ் பண்ணணும். ஷூஸுமே வந்துட்டு பார்த்தா வந்துட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து பூட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா போக தேவையில்லை. நார்மலான ஒரு லெதர் ஷூ யூஸ் பண்ணாலே போதும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்லேண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கேமல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காகனா லைஃப் ஜாஸ்தி வரும். நம்ம சடனாக எங்கேயாவது பட்டா கூட வந்துட்டு கிழிஞ்சிரோ இல்லை வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகாது. ரொம்ப நம்ம ரஃபான ஒரு இடத்துல வந்துட்டு ட்ரெக்கிங் போகிற மாதிரி பிளேஸாக இருந்தாலும் எந்த பிளேஸுக்குமே வந்துட்டு சேஃபாக இருக்கும். தென் ரைடிங் பண்ணும்போது எங்கேயாச்சும் விழுந்தா கூட எல்லாம் ரொம்ப அடிப்படாது. ஸோ இந்த மாதிரி ஷூ யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து லெதர் ஷூ யூஸ் பண்ணுங்கள். இதுவுமே காஸ்ட் பார்த்தா வந்துட்டு அரௌண்ட் ஒரு 4000 4500 தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷூ யூஸ் பண்ணிட்டு அப்புறமா பூட்டு போகலாம். பூட் வந்துட்டு மினிமம் காஸ்ட்டில் வந்துட்டு ஒரே ஜோன் பிராண்ட் இருக்குது, அது யூஸ் பண்ணுங்கள். காஸ்ட் வந்துட்டு அரௌண்ட் 4000 தான் அதுவும் ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் எடுத்தவொடனே நீங்கள் பூட் போக வேண்டாம். என்னை பொறுத்த வரையும் ஒரு நார்மலான ஒரு லெதர் ஷூ யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் கொஞ்சம் செட் ஆன அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பூட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ரைடிங் கேஸ் பார்த்துருந்தோம், அதில் வந்துட்டு ஹெல்மெட்டு க்ளவுஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்னன்னா ரைடிங் ஜாக்கெட். இதான் ரைடிங் ஜாக்கெட் நான் யூஸ் பண்ணுறது. மோட்டோ டெக் இதான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரைடிங் ஜாக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஹெல்மெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹெல்மெட் வந்து நம்ம ஹெட்டோட சேஃப்டியாக யூஸ் பண்ணுறோம். ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனுக்கு சேஃப்டி, தென் வந்துட்டு எல்போ ஷோல்டர் எல்லாத்துக்குமே சேஃப்டி ஆகிட்டு அதில் கார்டு இருக்கும். ஸோ அதுக்காக விழுந்தா கூட வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக தான் ஜாக்கெட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஜாக்கெட் யூஸ் பண்ணும்போது நீ எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனல் ரைடிங் ஜாக்கெட்டாக யூஸ் பண்ணுமா கேட்டால் அப்படி கிடையாது. யூஸ் பண்ணுறது நார்மலான ஒரு ஜாக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ரைடிங்லாம் கம்ஃபர்ட் ஆகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலும் ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கிக்கலாம். அதுலேயுமே நிறைய வெரைட்டியில் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் லோக்கலாக ஒரு பிராண்ட் போகாமல் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான பிராண்டு ப்ளஸ் காஸ்ட் வைஸ் கூட வந்துட்டு எபோ ஒரு 5000 லெவலில் ரேஞ்ச் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6500. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் வெதர் ஜாக்கெட் தான். ஸோ அது நம்ம என்ன விதமான இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 2 லேயர் இருக்குது. வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரெயின் லேயர், அப்புறமா வந்துட்டு தெர்மல் லேயர் 2 லேயர் இருக்கும். ஸோ இங்கே ஜிப்பு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நமக்கு தேவை என்ன சார், இதோட ஜிப்போட எண்ட் இந்த பக்கம் இருக்குது. நம்ம இந்த ஜிப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த லேயர் எந்த டைமில் தேவையோ அதை யூஸ் பண்ணி, இது வந்துட்டு ரெயின் லேயர். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு தெர்மல் லேயர். நம்ம தேவைன்னா வந்துட்டு கோல்டு டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு இல்லாத நார்மல் கிளைமேட்டில் நம்ம ரைடிங் போகும்போது இதை வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் பேக்லேயே வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரெயின் லேயர், மழை பெஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை. இது ரெண்டுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் ரொம்ப வந்து நெட்டு மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு சிட்டிக்கு நம்ம எப்படி ஜாக்கெட் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ளோ ஆகும், ரொம்ப ஹீட் ஆகாது. நார்மல் ஜாக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 லேயர் போட்டு ப்ரொஃபஷனலாக ஒரு ரைடிங் ஜாக்கெட்டாக இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ரெயின் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சா வந்து நிறைய திங்க் பண்ணலாம். வந்துட்டு இப்படி வந்து மடிச்சு வைக்கும்போது கிராக் விழுந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது கேட்டிங்கன்னா வந்துட்டு வேறு இருக்கிறதுல இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது, அவ்வளோத்துக்கும் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த பிராண்டு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டோ டெக் இது வந்து ரிஃப்ளெக்டர். தென் இங்கே வந்துட்டு ஃப்ரண்டில் இருக்கிற ரிஃப்ளெக்டர், ஸ்பெஷலாக பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரு ரிஃப்ளெக்டர், இது ஒரு ரிஃப்ளெக்டர். ஸோ வந்து நம்ம ரைட்டில் போகும்போது ரொம்ப ரிஃப்ளெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ சிங்கிளாக போனீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பேக்கில் வரவங்களுக்கு நீங்கள் ஒரு பைக்கர் போயிட்டுருக்கீங்கன்னா கிளியராக உங்களுக்கு விசிபிள் இருக்கும். ஸோ சேஃப்டி வைஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்துட்டு கீழே விழுந்தாலும் அடிபடாமல் சேஃப்டியாக இருக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாக்கெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டில் வந்து எதிர்காத்தடிங்களா. ஸோ வந்து நம்ம உடம்பு வந்து பாடி வந்து ஜாஸ்தியாக டீக்ரேஷன் ஆரம்பிச்சிடும். ஜாஸ்தி தண்ணி தாங்க எடுக்கும், நம்ம நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஸோ அதுக்காகவே இன்னொன்று நம்ம வந்துட்டு இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்துட்டு ரைட் பண்ணும்போது எல்லா விதமாக இதில் இருக்கிற வெல்க்ரோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாக டைட்டாக வந்து லாக் பண்ணிடுங்க. ரொம்ப லூஸாக விட்டிங்கன்னா ரைடிங் போயிட்டு இருக்கும்போது கட்ட அடிச்சிட்டு இருக்கும். ஸோ வந்து இங்கே ஒரு வெல்க்ரோ இருக்குது, இது ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறமா இங்கே வந்துட்டு பட்டன்ஸ் இருக்கும். இது வந்து எனக்கு தேவைப்படாது. 2 லாக் இருக்கும் உங்களுக்கு. இந்த லாக் வந்து கொஞ்சம் நீங்கள் ஹேண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து இந்த இடத்துல நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து வெல்க்ரோ இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு உங்கள் பாடி ஏற்ற மாதிரி ஃபுல் டைட்டாக வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. ஓகே, சொல்லியிருந்தால் அதாவது ஸ்பைன் கார்டு, அப்புறம் வந்துட்டு ஷோல்டருக்கு எல்போக்கில் கிட்ட. ஸோ இதான் பாருங்கள், ஸ்பைனுக்கு வந்து நம்ம வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விழுந்தால் வந்து ஸ்பைன் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் இருக்குது. தென் வந்துட்டு இங்கே எல்போக்கு இங்கே ஒரு ஆர்மர் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் ரிமூவ் பண்ணி காட்டலாம், தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிறது. அப்படி நம்ம வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ண சொல்லிட்டேன். இந்த ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணால் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எலும்பும் கிராக் ஆகாது. நீங்கள் போன மாதிரியே தெரியும், விழுந்த மாதிரி எலும்பிடுவீங்கன்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக இல்லை. சின்ன டேமேஜஸ் கண்டிப்பாக வரும். போன் கூட கிராக் கண்டிப்பாக ஆகும். அதாவது நம்ம வந்து சடனாக வந்து நம்ம கை இடிச்சிட்டு ஒரு கிராக் ஆகிறதுக்கும் நம்ம இந்த ஆர்மர் போட்டுட்டு கொஞ்சம் இதாகிறதுக்கும் ஒரு 50% கம்மியாக இருக்கும் தான் வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னா வந்துட்டு கண்டிப்பாக எதுவும் ஆகாது. இது பெரிய ஒரு ஆக்சிடென்ட்னா வந்துட்டு எலும்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், போன் வந்து ரொம்ப கிராக் ஆகுறது. இது வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அடியாக வந்துட்டு உங்களை வந்து காப்பாற்றி விட்டுரும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்த அப்புறமா நம்ம வந்துட்டு ரைடிங் பேண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ரைடிங் பேண்ட் பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா வந்துட்டு நான் அது யூஸ் பண்ணலை. அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எடுத்த உடனே ரைடிங் போகும்போது ரைடிங் பேண்ட் இருந்தால் தான் போகணுமா கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மாதிரி மேஜரான ஒரு ஹெல்மெட்டு, க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட் இருந்தாலே போதுமானது. பேண்ட்டுமே அவசியம் தான். அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு ஜீன்ஸு இல்லை வந்து கார்கோ இருந்தாலே போதும் உங்களுக்கு ரைடிங் போகிறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டியாக வேணால் நீ கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு 2000 முடிஞ்சு போயிடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரைடிங் பேண்ட் யூஸ் பண்ணியே தான் ஆவேன்னா இதே பிராண்டில் மோட்டோ டெக் பிராண்ட்லேயே வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. அரௌண்டாக 7000 rupees தான் அதுவும் வரும். அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே நீங்கள் ரைடிங் போகும்போது பேண்ட் போக தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம், அவ்வளோதான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ பேண்ட் வந்து பார்த்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா பேண்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கலான்னு இருக்கேன்.
ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது என்னோட ஐடியாவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியரான ரைடிங் கியர்ஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ கியர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ண போதும், இதுக்கு மேலே ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப இந்த அளவுக்கு இருந்தாலே நார்மல் ரைடிங் பண்ணலாம். ஸோ இதில் வச்சு டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணுமா, இல்லை வந்துட்டு ஜாக்கெட்டில் ஷூஸில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, அதை ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.